முதலில் 1930களில் புளூட்டோ கண்டறியப்பட்டது. இது சூரியனை சுற்றி வரும் 9வது கோளாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆனால் புளூட்டோ ஒரு கோள் அல்ல, அதாவது பிளானட் அல்ல என்று பலவிதமான குற்றச்சாட்டுகள் அதன் மீது வைக்கப்படுகின்றன. புளூட்டோ மற்ற கோள்களை விட சற்று விசித்திரமானது. புளூட்டோவின் சுற்றுவட்ட பாதை, அதாவது ஆர்பிட், மற்ற கோள்களின் சுற்றுவட்ட பாதையை விட 17 டிகிரி சாய்வில் உள்ளது. அது மட்டுமல்லாது இதன் சுற்றுவட்ட பாதை நெப்டியூனின் சுற்றுவட்ட பாதையை குறுக்கிடுகின்றது. புளூட்டோ புதன் கோளை விட, அதாவது மெர்க்குரி பிளானட்டை விட சிறியது. அது மட்டுமல்லாது வேறு சில கிரகங்களின் துணைக்கோள்களை விடவும், அதாவது நமது நிலவு போன்ற துணைக்கோள்களை விடவும் சிறியது. அது பூமி, செவ்வாய், வெள்ளி அல்லது புதன், அதாவது எர்த், மாஸ், வீனஸ், மெர்க்குரி போல பாறைகளால் ஆன கோள் அல்ல. அதே போல வியாழன் மற்றும் சனி போல, அதாவது ஜூபிட்டர் மற்றும் சாட்டர்ன் போல வாயு அறுக்கணும் அல்ல. மேலும் யுரேனஸ், நெப்டியூன் போல பனி அறுக்கணும் அல்ல. புளூட்டோவின் சரண் துணைக்கோள் சராசரியாக புளூட்டோவின் பாதி அளவு உள்ளது. எனவே 1980களில் புளூட்டோவை கோள் என்று கருதினாலும் 90களில் அதனை கோள் என்று கருதுவதற்கான சாத்தியக்கூறுகளை குறைப்பதற்கான சில கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றன. தொலைக்காட்சி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் மிக தொலைவில் இருக்கும் மிக சிறிய பொருட்களையும் துல்லியமாக கண்டறிய உதவியது. 1990களின் ஆரம்பத்தில் வானவியலாளர்கள் புளூட்டோ போன்ற பல வான்பொருட்கள் சூரியனை வட்ட வடிவமுள்ள பகுதியில் சுற்றி வருவதை கண்டறிந்தனர். இது நெப்டியூனின் சுற்றுவட்ட பாதைக்கு வெளியே இருக்கும் பகுதியாகும். இப்பகுதியை குய்பர் பட்டை, குய்பர் பெல்ட் என்று அழைக்கப்படுகின்றது. குய்பர் பட்டையும் அந்த பகுதியில் சுற்றி வரும் ஆயிரக்கணக்கான குய்பர் பட்டை பொருட்களின் கண்டுபிடிப்பும் புளூட்டோவை கோள் என்று அழைப்பதை தவிர்த்தது. அது ஒரு மிகப்பெரிய குய்பர் பட்டை பொருள் என அழைக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதினர். அதன் பின்னர் 2005ஆம் ஆண்டு வானவியலாளர்கள் 10வது கோளை கண்டறிந்து விட்டதாக செய்தி வெளியிட்டனர். இதுவும் ஒரு குய்பர் பட்டை பொருள்தான், ஆனால் புளூட்டோவை விட பெரியது. இப்போது இது ஏரிஸ் என அழைக்கப்படுகிறது. இது பெரிய சிக்கலை உருவாக்கியது. அதாவது இப்படி நாம் கண்டறியாத பல வான்பொருட்கள் இருந்தால் உண்மையில் கோள் என்றால் என்ன என்றும் அதன் அடிப்படை பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்வியையும் எழுப்பியது. இது ஒரு சிக்கலான கேள்வியாக போக இதற்கு இலகுவில் பதிலளிக்க முடியவில்லை. சர்வதேச வானவியல் கழகம், இன்டர்நேஷனல் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன், IAU இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முனைந்தது. புதிதாக கண்டறிந்த குய்பர் பெல்ட் பொருள்களை ஒரு வகைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கருதினர். அதே போல 2006இல் சர்வதேச வானவியல் கழகம் முதலில் குறுங்கோள் டிராஃப்ட் பிளானட் என்ற பதத்தை பயன்படுத்தி குய்பர் பெல்ட் பொருள்களை அழைத்தது. ஏரிஸ், சீரிஸ், புளூட்டோ மற்றும் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட கௌமியா, மிக்கே என்பன சர்வதேச வானவியல் கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறுங்கோள்கள் ஆகும். ஆய்வாளர்கள் இன்னும் 100க்கும் மேற்பட்ட குறுங்கோள்கள் குய்பர் பட்டையிலும் அதற்கு வெளியிலும் இருக்கலாம் என்று கருதுகின்றனர். வானவியலாளர்களும் கோள் அறிவியலாளர்களும் முழு மனதுடன் இந்த கோள் மற்றும் குறுங்கோள் என்ற பிரிவுகளை ஆதரிக்கவில்லை. சிலர் இப்படி பிரிப்பது கோள்களின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருக்கும் என்று கருதுகின்றனர். மற்றும் சிலர் இந்த பிரிவுக்கு காரணமான அடிப்படை எடுக்கோள்கள், அதாவது அசம்ஷன்ஸ், பூர்ணமானவை அல்ல என்றும் கருதுகின்றனர். கோள்கள் என்றால் என்ன என்று இலகுவில் வரைவிலக்கணம் படுத்த பின்வருமாறு விளக்கம் தரப்படுகின்றது. போதிய அளவு திணிவாக இருக்கும்போது அதன் வடிவம் ஒரு கோள வடிவமாக உருவாகி இருக்கும் ஒரு இயற்கையான வான்பொருள். ஆனால் இதிலும் ஒரு பிரச்சனை உண்டு. இது ஒரு மிகவும் எளிமையான வரைவிலக்கணம். அது மட்டுமல்லாது கோள வடிவம் என்பது எந்த அளவு துல்லியமானதாக இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அது மட்டுமல்லாது மிக தொலைவில் இருக்கும் வான்பொருட்களின் கோள வடிவத்தின் துல்லியத்தன்மையை அளப்பது என்பது மிகவும் கடினம். இது மட்டுமல்லாது வேறு சில பல பிரச்சனைகளாலும் பல்வேறுபட்ட வானவியலாளர்கள் முரண்பட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இருந்தும் கோள், அதாவது பிளானட் என்ற சொல்லுக்கான வரைவிலக்கணம் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றே கூற வேண்டும். சரி, கோள் என்ற வான்பொருளுக்கான சர்வதேச வானவியல் கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணம் என்ன என்று பார்ப்போம்.
ஒரு கோள் என்பது பின்வரும் 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சர்வதேச வானவியல் கழகம் கருதுகின்றது. 1. ஒரு கோளானது நட்சத்திரத்தை சுற்றி வர வேண்டும். புளூட்டோ நமது சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்றது. 2. ஒரு கோளானது போதுமான அளவு திணிவை கொண்டிருப்பதன் மூலம் கோளமான வடிவத்தை பெற்றிருக்க வேண்டும். புளூட்டோ கிட்டத்தட்ட கோளமான வடிவத்தில் தான் உள்ளது. 3. ஒரு கோளானது தனது சுற்றுவட்ட பாதையை வேறு எந்த வான்கற்களோ இல்லை வேறு பாரிய பொருட்களோ இல்லாது சுத்தம் செய்திருக்க வேண்டும். இங்குதான் புளூட்டோவிற்கு சிக்கல் ஏற்படுகின்றது. பல கோடி வருடங்களுக்கு முன்பு ஒரு கோள் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் உள்ள பொருட்களை தன்னுள் இழுத்து கொண்டு கோள வடிவமாக மாறத் தொடங்கும். அப்படி தன்னுள் சேராத பொருட்களை வெளியேற்றி தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். எடுத்துக்காட்டாக, பூமி மட்டும்தான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பெரும் நிறையுடன் இருக்கும், அதாவது மாசுடன் இருக்கும் ஒரே பொருள். ஆனால் புளூட்டோவின் சுற்றுவட்ட பாதை அப்படி அல்ல. குயிப்பர் பெல்ட் பகுதியில் சூரியனை சுற்றி கொண்டிருக்கும் 70,000க்கும் மேற்பட்ட பெரும் நிறை கொண்ட பொருட்களுள் புளூட்டோவும் ஒன்று. அது மட்டுமல்லாது, அது தனது சுற்றுவட்ட பாதையில் கொண்டுள்ள மொத்த பொருட்களின் நிறையை விட 1% குறைவான நிறையை கொண்டு உள்ளது. எனவே புளூட்டோ, எரிசிஸ், மாக்கி, கவுமியா, சீரிசிஸ் போன்றவற்றை கோள்கள் என்று அழைப்பதற்கு பதில் குறுங்கோள்களாக மாற்றி அழைத்தனர். ஏனெனில் முன்னர் நாம் பார்த்த 3 விதிகளுள் முதல் 2 விதிகளில் மட்டும்தான் இவை ஒத்துப்போகின்றன.